பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. பெரிய சாதனைகள் செய்வதற்கு போதிய கால அவகாசமும் முயற்சியும் பயிற்சியும் தேவை. எடுக்கும் காரியங்களில் முன்னேற்றம் உடனடியாக ஏற்படவில்லை என்றாலும் மனம் சோர்ந்து விடாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று இந்த கோட்பாடு விளக்குகிறது. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வலுவான உறவுகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, ஆழமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வெற்றியை தேடித்தரும் என்பது இந்த ஆமை கோட்பாட்டின் சிறப்பம்சம். நிலைத்தன்மை மற்றும் கூட்டு வளர்ச்சி. ஆமை மெதுவாக நகர்வது போல ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் சிறிய அடி கூட காலப்போக்கில் பெரிய பலன்களை தரும். நிலையான செயல்பாடு கூட்டு வளர்ச்சி என்று அழைக்கப்படுவதை இந்த ஆமை கோட்பாடு உணர்த்துகிறது. சிறிய செயல்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக வளரும் என்பதை இந்த ஆமை கோட்பாடு கூறுகிறது. ஆமை தனது வீட்டை சுமந்து கொண்டு செல்வது போல ஆமை கோட்பாடு என்பது நமது முக்கிய மதிப்புகளையும் இழக்காமல் மாற்றியமைக்க கற்றுக் கொடுக்கிறது. நமது முயற்சிகளில் சவால்கள் சங்கடங்கள் நேரும்போது அதற்கான பீதியடையவோ அல்லது விட்டு கொடுக்கவோ தேவையில்லை. அதற்கு பதிலாக அதை பற்றி சிந்தித்து தோல்வியில் இருந்து மீண்டு வருவதை இந்த ஆமைக்கோடு கற்றுக் கொடுக்கிறது. சமநிலையான அணுகுமுறை. வேகமாக நடந்தோ ஓடியோ சோர்வடைவதற்கு பதிலாக ஆமை கோட்பாடு சமநிலை அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. நமது இலக்கை நோக்கி மெதுவாக முன்னேற வேண்டும். தேவைப்படும் போது சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும். கவனமாகவும் சிந்தித்து காரியங்களை செய்யும் போதும் அது நிலையான முடிவுகளை தருகிறது. ஒரு ஆமை தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னுடைய ஓட்டில் ஒளிந்து கொள்வது போல நாமும் இடைவேளை எடுத்து அமைதியாக சிந்திக்கலாம். இது மன அமைதி சிறந்த முடிவுகளை எடுக்கவும் இது உதவுகிறது. வணிகமாக இருந்தாலும் தனிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பணத்தை சேமிப்பதாக இருந்தாலும் சரி, நிலைத்தன்மை என்பது மிக மிக முக்கியம். நீண்டகால போக்கில் யோசித்து செயல்பட வேண்டும். குறுகிய கால வெகுமதிகளை துரத்துவதற்கு பதிலாக பெரிய இலக்குகளை நோக்கி வேலை செய்வதை குறிக்கிறது இந்த ஆமை கோட்பாடு.